உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஆர்கேஎஸ் மட்டுமே. Podiatryன்றது இட்ஸ் a specialty of medicine which deals with conditions affecting the feet. பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 140 to 150 crore people இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 11% ஆஃப் பீப்புள் ஹேவ் டயபிட்டிஸ். நிறைய பேருக்கு நரம்புகள் பாதிப்பாகும்போது தே லூஸ் சென்சேஷன். காலில் ஏதாவது அடிப்படுதுன்னா கூட அவங்களால உணர முடியறது இல்லை. நிறைய பேர் லேட்டாக வருவாங்க, அவங்களால கிவ் அப் பண்ணிட்டு தான் இதுக்கு மேலே என்னால் முடியாது தான் வர போகிறாங்க. பட் எந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்? வென் டயபெட்டிஸ் இஸ் டிடெக்டட், அந்த டைமே ஒரு பாதத்துக்கான ஒரு செக்கப்பும் பார்த்துறது பெட்டர். மெயினாக செக் பண்ண வேண்டியது பாதத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் ஒழுங்காக இருக்கா. ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் who come with diabetic foot wounds, அவங்களுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. அது இல்லாமல் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் குறைவானதும் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. யூஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் தெம் வில் டெவலப் அ ஃபுட் wound. 15% ஆஃப் தெம் ஆல்மோஸ்ட் லூஸ் தேர் limbs. ஸோ இந்த சம்மரில் ஃபுட் கேர் அப்படின்னா வாட் வில் பி ஆர்? பாதத்துக்கு கீழே எப்பயுமே இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். காலையில் நைட் 2 வேளை அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின்னோட குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா ட்ரை டு கோ இதர் ஏர்லி மார்னிங் ஆர் எண்ட் ஆஃப் த டே. இந்த டெம்பிள் அலோவ் பண்ணுறாங்கன்னா ஒரு சாக்ஸ் போட்டுட்டு போகிறது சேஃப். அக்குபஞ்சர் செருப்பு போடுறது, இந்த மாதிரி ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற ஒரு செருப்பு பயங்கர 10,000லாம் இருக்குது செருப்போட விலை. ஸோ இந்த மாதிரி போடுறது நிஜமாவே டஸ் இட் ஹெல்ப் ஃபார் த ஃபுட்? பாதத்தில் இந்த இடத்துல இது பண்ணும்போது இந்த எஃபெக்ட் இருக்கும் அது மாதிரி சொல்கிறது. பட் இந்த செருப்பில் அங்கங்கே முள்ளாக வச்சுட்டு அக்யூபஞ்சர்னு சொல்கிறது இட்ஸ் ஒன்லி அ கிமிக். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்கே டயபெட்டிக் ஃபுட் அண்ட் போடியாட்ரி இன்ஸ்டியூட்டில் இருக்கோம். ஸோ வி ஹேவ் ஆர்கே டாக்டர் ஆர்கே வித் அஸ். ஹாய் சார். ஹலோ. ஸோ இந்த பிளேஸை பார்த்தோன்னே ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வித் மீ. என்னவா இருக்க போது, வாட் இஸ் இஸ் போடியாட்ரி, வாட் இஸ் இஸ் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றதெல்லாம். ஸோ எனக்கு நான் என்னுடைய அறியாமையால் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்து ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் தட். வாட் இஸ் இஸ் போடியாட்ரி டாக்டர்? போடியாட்ரின்றது இட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மெடிசன் which deals with conditions affecting the feet. பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. இப்போ கண்ணுக்குன்னு பார்த்தா ஆஃப்தல்மாலஜின்னு இருக்குது, எலும்புகள்னு பார்க்கும்போது ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி பாதங்களில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்குறது இந்த போடியாட்ரின்ற ஃபீல்டு. இந்தியாவில் இது அவ்வளோவா டெவலப் ஆகலை. தோ இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். யூஎஸில் மற்ற கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் திஸ் இஸ் பிரிட்டி வெல் டெவலப்ட். இந்த ஃபுட் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கான்செப்ட் என்னது? இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 140 to 150 crore people இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 11% ஆஃப் பீப்புள் ஹேவ் டயபிட்டிஸ். இப்போ இந்த டயபிட்டிஸ் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண் பாதிப்பு இருக்குது, ஹார்ட் பாதிப்பு ஏற்படுது, ரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நரம்புகள்லேயும் பாதிப்பு ஏற்படுது. நரம்புகள் பாதிப்பாகும்போது தே லூஸ் சென்சேஷன். சென்சேஷன் இல்லாத போது காலில் ஏதாவது அடிப்படுதுன்னா கூட அவங்களால உணர முடியறது இல்லை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்டேப்லர் பின் இங்கே கீழே விழுந்து கிடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த பின் உள்ளே போயிடும். அந்த இது கூட நிறைய பேரால் தெரியறது கிடையாது. ஸோ அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது தான் அந்த டயபெட்டிக் ஃபுட்
ஸ்பெஷாலிட்டின்றது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஸ்டேப்லர் பின் குத்தினா அது கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும்ன்ட்டு. சில பேருக்கு இது வந்து ஹீல் ஆயிடுது, சில பேருக்கு அது வந்து ஒரு அன்ஹீல்டு வூண்டாவே இருந்துருது கால்ல. ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலர் அன்ஹீல்டு வூண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க டாக்டர்? நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு மெடிசனில். இப்போது வெரி வெரி ஃபியூ வூண்ட்ஸ் தான் நம்மளால் ஹீல் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மெயின் இஷ்யூ வந்து நியூரோபதின்னு வருது, வேர் த நர்வ்ஸ் கெட் அஃபெக்டட். இப்போ நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது 3 திங்ஸ் ஹேப்பன். ஒன், சென்சரி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், உணர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ உணர்ச்சி அப்போது நம்ம இட் இஸ் லைக் அ சென்சார் டு அவர் ஃபீட். ஸோ அந்த சென்சார்ஸ் வேலை செய்யலைன்னும் போது பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகிறது கிடையாது. இப்போ வெயிலில் நிறைய பேர் நடப்பாங்க, நடக்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக நடந்து ஓடி போயிடுவோம். பட் இவங்களுக்கு சென்சேஷன் கம்மியாக இருக்கும்போது தே ஸ்லோலி வாக், அதே ஸ்பீடில் போவாங்க. தே வில் நாட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட் அந்த டேஞ்சரஸ் ஸ்டிமுலை. ஸோ அப்படி ஆகும்போது பாதம் அப்படியே கீழே இருக்கிறது எல்லாமே வெந்து போயிடுது, தோல் அப்படியே பிரிஞ்சு போயிடுது. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இந்த வெயிலில் பார்த்தோம்னா வி ஆர் சீயிங் பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் அந்த பிளிஸ்டர்ஸ் மாதிரி பாதத்தில் வந்துட்டுருக்குறாங்க. தட் இஸ் ஒன் திங், சென்சரி இது சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து வி கால் இட் மோட்டார் நியூரோபதி. ஸோ நர்வ்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல் த மசில்ஸ், இந்த டெண்டன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பாதம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிற நரம்பு விரல்களை மேலே தூக்கும், பாதத்தை மேலே தூக்கும். கீழே போகக்கூடிய டெண்டன்ஸ் வந்து பாதத்தை கீழே இழுக்கும், விரல்களை கீழே இழுக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி புல் பண்ணும்போது தான் பாதம் நேராக இருக்கும். இப்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த மோட்டார் நியூரோபதியில் சில மசில்ஸ்க்கான நரம்புகள் வேலை செய்கிறது கிடையாது. ஸோ தேர் இஸ் அன் இம்பேலன்ஸ். ஸோ வாட் கேன் ஹேப்பன் இஸ், ஒரு இது வந்து ரொம்ப புல்லாகும், கீழே இருக்கிறது ரொம்ப புல்லாச்சுன்னா விரல்கள் வந்து இப்படி கிளாட்டோஸ்ன்னு சொல்லுவோம், ஹேமர் டோஸ்ன்னு சொல்லுவோம், இது மாதிரி ஆக தொடங்கிடும். இது மாதிரி ஆகும்போது இப்போ விரல்கள் இப்படி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விரல்களோட அடிப்பாதம் தான் ப்ரெஷர் பேரிங் பார்ட் ஆஃப் த ஃபீட். அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடியது வந்து விரல்களினுடைய அடிப்பாதம். இப்போது இந்த அடிப்பாதம் வந்து கிரவுண்டில் போகாமல் டிப்ஸு வந்து கிரவுண்டில் போகுதுன்னா, டிப்ஸ் ஆர் நாட் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் வெயிட் பேரிங். ஸோ அந்த டிப்ஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த இடத்துல வந்து தோல் திக்காக தொடங்கிடும். தட் இஸ் கால்ட் அஸ் கேலஸ். அது அப்படியே திக்காகிட்டு போக 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 வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ நீங்கள் ஷூக்குள்ளே ஒரு கல் இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் போக 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 வந்து இட் வில் ஒன்லி கோ இன் டு த ஸ்கின். ஒரு காயமே உண்டாயிரும் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லைன்னா. யூஸ்வலாகவே போட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த கேலஸ் வந்து ஒரு கல் மாதிரி. ஸோ அந்த ப்ரெஷர்லேயே அங்கே ஒரு காயம் உண்டாயிரும். அங்கே இருக்கிற தோல் திக்காகும், அப்புறம் அந்த தோலே ஒரு கல் கணக்காயிரும், அப்புறம் அந்த தோலுக்கு கீழே ப்ளீடாக தொடங்கிடும், அப்புறம் ஒரு காயம் உள்ளேருந்து வெளியில் வரும். ஸோ தட் இஸ் ஹவு அ wound happens. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங் விச் வி கால் அஸ் மோட்டார் நியூரோபதி. ஸோ மோட்டார் நியூரோபதியில் தே டெவலப் லாட் ஆஃப் டிஃபார்மிட்டிஸ்னால நிறைய இடங்கள் விச் ஹாவ் டு பேர் ப்ரெஷர் டோன்ட் பேர் ப்ரெஷர். எந்தெல்லாம் இடங்கள் ப்ரெஷர் எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் ப்ரெஷர் அதிகமாக எடுத்துகிட்டு அங்கே காயங்கள் உண்டாகுது. தேர்ட் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆட்டோனாமிக் நியூரோபதி. இப்போ நம்ம பாதத்துலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஸ்வெட்டிங் இருக்கும், ரொம்ப ஹியூமிட் கண்டிஷன்ஸ், ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துலலாம் போனோன்னா வேர்வை அதிகமாக இருக்கும், கைகள் கால் உடம்புல எல்லாமே. ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை சம்திங் கால்ட் அஸ் ஆட்டோனாமிக் நர்வ்ஸ். ஓகே. ஸோ இந்த ஆட்டோனாமிக் நர்வ்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஸ்வெட்டிங் இருக்காது. அண்ட் ஸ்வெட்டிங் இஸ் யுவர் நேச்சுரல் lubrication டு யுவர் ஸ்கின். அண்ட் வென் தட் டசன்ட் ஹேப்பன் த ஸ்கின் பிகம்ஸ் வெரி வெரி ட்ரை. ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னா நிறைய இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட தொடங்கும். இந்த வெடிப்புகள் வழியாக பாக்டீரியா உள்ளே போக தொடங்கிடும். பாக்டீரியா உள்ளே போயிடுச்சுனாலே தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் தட் இன்ஃபெக்ஷன் ஹேப்பன்ஸ். ஏன்னா டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா த அதர் இஷ்யூ இஸ் இம்யூன் சிஸ்டம் டசன்ட் ஃபங்க்ஷன் வெல். ஸோ அந்த நியூட்ரோஃபில்ஸோ இந்த செல்ஸ் நார்மலாக போய் பாக்டீரியாவை தாக்கக்கூடிய செல்ஸ் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் சப்டியூடாக இருக்குது. ஸோ அதனால் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த சென்சரி, ஆட்டோனாமஸ் அண்ட் மோட்டார் நியூரான்ஸ்னால வர்ற பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க, அதில் நடக்கிற ஒரு பிரச்சனைகள். ஸோ அந்த கிளா மாதிரி வர்றது, அந்த கேலஸ் அண்ட் ஸ்வெட்டிங் திங்,
இதில் ரொம்ப காமனாக நான் பார்க்குறது வந்து இந்த கேர்லெஸ்ன்னு நினைக்கிறேன் சார். நிறைய பேருக்கு வந்து அந்த கால் ஆணி am I right? அது யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். யா. ஸோ அந்த கால் ஆணின்றது வந்து நிறைய பேர் இதோட சுற்றிட்டு இருக்காங்க. அது தெரியல, மேபி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அதுதான் அது காலானியாக மாறப்போகுதுன்னு தெரியல. இதை எப்படி சார் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? நம்மளுடைய கல்ச்சர் படியே மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டூ நாட் வேர் ஃபுட்வேர் இன்சைட் த ஹவுஸ். அந்த ஒரு ரீசன்னாலேயே இந்தியாவில் டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் ஆர் மச் மோர். இப்போ நீங்கள் வென் யூ லுக் அட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், எல்லாருமே வீட்டில் செருப்பு போடுவாங்க. அட்லீஸ்ட் ஷூஸ், நிறைய பேர் ஷூஸே போடுவாங்க வீட்டுக்குள்ளே. நிறைய இடத்துல இட்ஸ் கார்பெட்டட் ஃப்ளோர்ஸ். ஸோ பாதம் அப்படியே தரையில் இதாகிறது வந்து ரேர், டைரெக்டாக கான்டாக்ட் வர்றது. நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. ஸோ எங்கே போனாலும் வெறுங்காலில் தான் நடக்கிறது. வீட்டுக்குள்ளே போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, வி கீப் வாக்கிங் பேர்ஃபுட் வாக்கிங். நியூரோபதி இருக்கும்போது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இந்த பேர் ஃபுட்டில் நடக்காமல் ஓரளவுக்கு செருப்பு போட்டு மேனேஜ் பண்ணால் யூ கேன் கண்ட்ரோல் அப்படி. கண்டிப்பாக ஒரு அப்ராப்ரியேட் ஃபுட்வேர் யூஸ் பண்ணோன்னா இட் ஹெல்ப்ஸ். இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா தே டென்ட் டு லைக் வேரிங் ஹை ஹீல்ஸ். ஸோ என்ன ஆகுன்னா, ஹை ஹீல்ஸ் ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே ஹீல் போகுதுன்னா இந்த 4 foot ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ். இப்படி போகுதுன்னா ப்ரெஷர்ஸ் கோ டு த 4 foot. ஸோ யூஸ்வலாக வி டெல் தெம் நாட் டு கோ பியாண்ட் 5 centimeters ஆஃப் ஹீல், பிகாஸ் த ப்ரெஷர்ஸ் கோ. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேலஸ் வந்து இந்த விரல்கள் இல்லை 4 foot ஏரியாவில் முன்பாதத்தில் வர தொடங்கிடும். அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ட்ரைனஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த ட்ரைனஸ் இருக்கும்போது ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக இருக்காது. ஸோ ரெகுலராக பாதத்தை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். எனி ஆஃப் த அவைலபிள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் வந்து பாதத்துக்கு அடியிலையும் மேலேயும் காலையில் நைட் 2 வேளை அப்ளை பண்ணிவிட்டு, ஐடியலாக ஒரு சாக்ஸ் போட்டுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ எனக்கு இது நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, என் பாட்டி வந்து ஷி வாஸ் 84. அவங்க ஷி ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. ஆனால் அவங்க கடைசி காலம் வரைக்கும் ரெகுலராக கால் பாதத்துலலாம் கோக்னட் ஆயில் போடுவாங்க. ஸோ இப்போ தெரியுது வை மேபி அது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ யா, ஒரு சின்ன கரெக்ஷன், வி டோன்ட் அட்வைஸ் அப்ளைங் இந்த வெஜிடபிள் ஆயில். இந்த கோகனட் ஆயில், இந்த நல்லெண்ணெய், இது மாதிரி எண்ணெய்கள் பாதத்தில் அப்ளை பண்ணுறது வி டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா நிறைய தடவை இந்த வாசத்துக்கு எறும்பு வந்துடுது, எலிக்கடிகள் அதிகமாக இருக்குது, ரேட் பைட்ஸும் ஆண்ட் பைட்ஸ் பிகம் வெரி காமன் வித் திஸ். ஸோ ஐடியலாக இந்த மினரல் ஆயில்ஸ், இந்த லிக்விட் பேரஃபின்னு கிடைக்கும், வேஸ்லின்னு கிடைக்கும், இல்லை வேரியஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் வெளியில் அவைலபிள். ஸோ அதை அப்ளை பண்ணலாம். பட் என்னென்னா, வாட் எவர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஆர் ஆயில் யூஆர் அப்ளைங், இது வந்து நீங்கள் பாதத்தை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணணும். என்னென்னா, இன் தீஸ் க்ரீம்ஸ் டூ நாட் டொனேட் மாய்ஸ்சர் டு த ஸ்கின். தே ஹோல்ட் ஆன் ஆர் ட்ராப் வாட் எவர் மாய்ஸ்சர் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நீங்கள் ஒரு ட்ரை ஃபீட்டில் ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இன் தட் கேஸ் யூ நீட் டு வாஷ். அந்த ஸ்கின் கொஞ்சம் ஹைட்ரேட் ஆன ஸ்கின்ல அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் தட் ஒர்க். அண்ட் அதே மாதிரி செகண்ட் பார்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது வாஸ் கிராக்ஸ். அது வந்து காமனாக எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, பாத வெடிப்பு, காலெல்லாம் அந்த பழமாக இருக்கும் காலில். ஸோ அந்த பிரச்சனையை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாட் கேன் வி ஃபாலோ இன் ஜென்ரல்? அப்சல்யூட்லி. அகெயின் ஈஸிலி ப்ரிவென்டபிள் கிராக்ஸ், சேம் திங் தான். யூ நீட் டு ஜஸ்ட் ஃபாலோ த பேசிக்ஸ். பாதம் 2 வேளை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபுட்வேர் செருப்பு வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெடிப்புகள்லாம் வராது. ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அவ்வளோதான். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆன் திஸ் ஆல்சோ. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபுட் ரிலேட்டட் திங் வெளியில் ரொம்ப தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் ப்ராப்ளம். இது வந்து வந்துருச்சுன்னா ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட், நிஜமாவே சர்ஜரி தான் அதுக்கான தீர்வாக இருக்குமா, இல்லை இதுவுமே வர்றதுக்கு முன்னாடி எப்படி காக்கிறது, வந்தால் எப்படி கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஹார்ட்லேருந்து ரத்தம் டு த டோஸ் ஆர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர்ட்ரிஸ் வழியாக போகுது. பட் திஸ் blood has to come back to the heart. So it comes back through the veins. ஸோ இந்த வீன்ஸ் வந்து இப்போ கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா they take blood against gravity. So blood has to go against gravity. So அந்த வீன்ஸில் வந்து there will be valves. இந்த valves வந்து blood flow-வை ஒரு வழியாக தான் அனுப்பும். கீழே இருந்து மேல் நோக்கி தான் அனுப்பும். மேலேருந்து கீழே blood-ஐ ஃப்ளோ பண்ண விடாது.
இப்போது ரொம்ப நேரம் நிற்கிறவங்க அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் வரும். வி கால் இட் அஸ் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. அந்த வேல்வ்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் வெல். இப்போ இந்த வேல்வ்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த வீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ அங்கங்கே வேல்வ் இருக்கும். வேல்வ் இருந்ததுன்னா அந்தந்த ஏரியாவில் பிளட் ஒரு காலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேல்வ்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபுல்லாக ஒரே காலம் மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில் இந்த கீழே ஒரு ஓட்டை போடுறேன், இங்கே ஒரு ஓட்டை போடுறேன், இங்கே ஒரு ஓட்டை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இது வழியாக வரக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு பீச்சி அடிக்கும். இங்கே கொஞ்சம் கூட கம்மியாக வரும், இங்கே இன்னும் குறைவாக வரும். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் ஆங்கிள் ஏரியா தான் லோவஸ்ட் பார்ட். ஸோ அங்கே தான் இந்த வீனஸ் ப்ரெஷர் வில் பி ஹை. ஓகே. ஸோ அந்த வீனஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் அஃபெக்ட் ஆகிடும். அதுதான் போக போக அந்த டிஸ்கலரேஷன் வர தொடங்கிடும். பிளட் செல்ஸ் வந்து இந்த கேப்பிலரிஸ்லேருந்து வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டு த டிஸ்இன்டிகிரேட்ஸ். அந்த டிஸ்இன்டிகிரேட் ஆகிறதுனால தான் அந்த இடம் அப்படியே டார்க் ஆகிடுது. ஸோ தட் இஸ் வை இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதே வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆங்கிள் ஏரியாலெல்லாம் முதல்ல வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீன்ஸ். ஒன்று வந்து வி கால் இட் அஸ் சூப்பர்ஃபிஷியல் வீன்ஸ், இன்னொன்று வந்து டீப் வீன்ஸ். டீப் வீன்ஸ் வந்து அந்த போன்ஸ் கூடவே போன்ஸ் மேலேயே இருக்கிற டீப்பாக இருக்கக்கூடிய வீன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் டீப் வீன்ஸ் அந்தளவு பாதிப்பு ஆகிறதில்ல அந்த வேல்வ்ஸ். இட்ஸ் மெயின்லி த சூப்பர்ஃபிஷியல் வீன்ஸ் விச் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறோம். இந்த க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வந்துருச்சு, இல்லை வேரிகோஸ் வீன்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணால் அந்த மேலே சூப்பர்ஃபிஷியல் வீன்ஸ்க்கு வழியாக பிளட்டு போகாமல் எல்லா பிளட்டும் டீப் வீன்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு போயிடும். ஸோ இட் கெட்ஸ் டைவர்ட்டட். ஸோ சூப்பர்ஃபிஷியல் வீன்ஸ் இருக்கிற இந்த ஸ்கின் இஸ் நாட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் த இன் திஸ் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. பட் ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய வேல்வ்ஸ் அஃபெக்டாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா there may not be a choice. We may have to look at அந்த லேசர் தெரப்பீஸ் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், எண்டோவீனஸ் லேசர் அப்ளேஷன், இப்படி நம்பர் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் தேர். அந்த ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படலாம், மெயின்லி டு ரெடியூஸ் த வீனஸ் ப்ரெஷர். கரெக்டாக ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வர்றது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இம்மீடியட்டாக எந்த ஒரு பாயிண்டில் ஒரு பர்சன் வந்து இட் இஸ் நவ் டைம் ஃபார் மீ டு கோ விசிட் அ டாக்டர், இதுக்கு மேலே என்னுடைய கை வைத்தியம்லாம் கை கொடுக்க போகிறது கிடையாது, டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும். ஒரு டாக்டரை நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் லேட்டாக வருவாங்க, அவங்களால கிவ் அப் பண்ணிட்டு தான் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு வர போகிறாங்க. பட் எந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்? இப்போ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா ஒரு தடவை நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், ஒரு தடவை கண்ணை செக் பண்ணுங்கள். ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் ரெட்டினாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தெரியறது கிடையாது. விஷன் செக்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறும் அந்த பவர் செக் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் யூ நீட் டு லுக் அட் த ரெட்டினா. ஸோ ஒரு தடவை அந்த ரெட்டினாவோட ஸ்டேஜஸ் தெரியறது ஒன்று, அதே மாதிரி ஐ ப்ரெஷர், இது ரெண்டுமே ஒரு ஐ செக்கப்பில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா யூ நோ வாட் த பேஸ் லைன் இஸ். அதே மாதிரி வென் டயபெட்டிஸ் இஸ் டிடெக்டட், அந்த டைமே ஒரு பாதத்துக்கான ஒரு செக்கப்பும் பார்த்துறது பெட்டர். மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து பாதத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஒழுங்காக இருக்கா. ஸோ நம்ம அந்த ஆர்ட்ரிஸ் வீன்ஸ் பாதத்துலேயே இப்போ இங்கே கை நாடி துடிப்பு செக் பண்ணுற மாதிரி பாதத்துலேயும் 2 இடத்துல நாடி துடிப்பு செக் பண்ண முடியும். இந்த நாடி துடிப்பு நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் பரவாயில்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அனதர் திங் வி நீட் டு செக் இஸ் உணர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உணர்ச்சியும் அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாதத்தில் ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்கா. ஸோ டிஃபார்மிட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் பார்க்கணும். ஃபுட்வேரில் கரெக்ஷன்ஸோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறையில் கரெக்ஷன்ஸோ வி வில் ஹேவ் டு லுக் அட் தட். ஸோ அது இல்லாமல் ஸ்கின்னோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கேலசஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் ஆணிக்கால் மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா, வெடிப்புகள் இருக்கா, அப்புறம் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து விரல்களுக்கு நடுவில் சேத்து புண்ணு, இன்டர்ட்ரைகோன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே இருக்கான்னு ஒரு பேஸ்லைன் செக்அப் பண்ணிடுறது ஆல்வேஸ் பெட்டர். இந்த சேத்து புண்ணுன்றது எதனால் டாக்டர் வருது? நார்மலாக நம்ம பாதத்தை வாஷ் பண்ணுறோம்ல, வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கும் போது
மோஸ்ட் ஆஃப் த டைம் we don't dry between the toes. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஈரம்லாம் காஞ்சி போயிடுது. பட் விரல்களுக்கு நடுவில் இருக்கிற இடங்கள் அவ்வளோ வேகமாக ட்ரை ஆகிறது கிடையாது. அப்புறம் வித் டயபெட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லை, நர்வ்ஸ் மசில்ஸை கெட் அஃபெக்டட்னு சொல்லிட்டு. அப்போ சில டைமில் நார்மலாக இருக்கக்கூடிய கேப் இருக்கிறது இல்லை விரல்களுக்கு நடுவில். விரல்கள் ரொம்ப 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 கிட்ட போயிடுது. கிட்ட போகும்போது அங்கே இருக்கிற ஈரத்தன்மை அப்படியே தங்கிடுது. ஸோ அந்த ஈரத்தன்மை இருந்தாலே ஃபங்கஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ அந்த ஃபங்கஸ் அங்கேயே இருந்துடுது. அந்த ஈரத்தன்மை அந்த தோல் அப்படியே ஊறி போயிடுது அந்த நீரில். ஸோ ஃபங்கஸ் ஸ்டேஸ் தேர். போக போக காயம் ஏற்பட்டுடுது அந்த இடத்துல. அண்ட் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாப்க்கு ஏற்ற மாதிரி இந்த கால் பிரச்சனை வந்து டிஃபர் ஆகும். இப்போது நிறைய நேரம் நின்று வேலை செய்கிற ஒருத்தவங்க, இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் நிற்கிறப்போ வி ஸ்டாண்ட் தேர் ஃபார் லைக் ஸ்ட்ரெயிட் 18 ஹவர்ஸில் நிற்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வி கான்ட் ஈவன் ஃபீல் ஆர் லெக்ஸ். அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆர் விலைகள் நம்ம பண்ணால் we can சேஃப்கார்டு காலை பார்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு நிற்கிறதோட வாக்கிங் இஸ் அ பெட்டர் எக்ஸசைஸ் ஆர் அதர் பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ உங்களோட வேலையில் நிறைய நேரம் நிற்கணுன்னா ட்ரை டு மூவ் whenever you get a chance. நாட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ். ஒரே இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களுடைய விரல்களை அப்பப்போ மூவ் பண்ணுங்கள். அப்புறம் கேமரா உங்களை ஃபேஸ் பண்ணலைன்னா மேபி யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு லிஃப்ட் யுவர் ஹீல் அப் அண்ட் டவுன். அந்த காஃப் மசிலோட மூமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் ஈவன் கால்ட் அஸ் த செகண்ட் ஹார்ட், அந்த சோலியஸ் பம்ப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட் ஆல்சோ பம்ப்ஸ் பிளட் அப். அந்த வேல்வ்ஸ் இருக்கு இல்லையா, when the muscles contract blood will be pushed up. So something like heart மேலேருந்து கீழே புஷ் பண்ணுற மாதிரி these push blood up. ஸோ அந்த இது பண்ணிங்கனாலே it will be very healthy. இந்த ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வராது. விரல்கள் அப்பப்போ மூவ் பண்ணுறது, அப்பப்போ கொஞ்சம் ஹீல்ஸ் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க திஸ் இஸ் லைக் அ செகண்டரி ஹார்ட் மாதிரி இந்த பார்ட் ஆஃப் த காவ்ஸ் மசில். ஸோ இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் கால்லேயும் வந்துச்சுன்னா தென் இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இல்லையா? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஓகே. Diabetes no important thing other than neuropathy, we call it as vasculopathy, or also called as peripheral vascular disease, where the arteries get affected. இப்போ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ரத்த நாளங்கள் பாதிப்பு வரும்போது தான் நீங்கள் அந்த ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கான மசில்ஸ் இறந்து போகும்போது ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆஞ்சியோகிராம் பார்ப்பாங்க, எங்கெல்லாம் பிளாக் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ண முடியும். சின்ன பிளாக்காக இருக்குது அப்படின்னா they will try to go for an angioplasty. பெலூன் இது பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பெரிய லாங் செக்மெண்ட் பிளாக்காக இருக்குது, ரொம்ப கேல்சிஃபைடாக இருக்குதுன்னா they will look at going for what is called as a bypass procedure. ஸோ அந்த பைபாஸ் ப்ரொசீஜரில் அடப்பட்டிருக்க இடத்த அதுக்கு முந்தின இடமும் அதை தாண்டி இருக்கிற இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுடுவாங்க. சம்திங் லைக் மெயின் ரோட்டில் ஒரு பிளாக் இருக்குதுன்னா சந்துகள் வழியாக அந்த இது கனெக்ட் பண்ணுற மாதிரி வெரி சிமிலர் அந்த சேம் கான்செப்டாக. ஸோ டயபெட்டிஸ் இப்போ நாங்கள் காயங்களோட வரவங்கள பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் who come with diabetic foot wounds அவங்களுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் குறைவானதும் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஒரு நார்மல் உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதத்தில் குறையுதுன்னா ஓரளவுக்கு நடந்தாங்கன்னா காலில் வலி வந்துடும். ஸோ அவங்க அதோட நடக்கிறத நிறுத்திடுவாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. தென் தே வில் ஸ்டார்ட் வாக்கிங். கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவாங்க. பட் மெனி டைம்ஸ் பீப்புள் வித் டயபெட்டிஸ் அண்ட் நியூரோபதி இதே மாதிரி இரத்த நாளங்கள் பாதிப்பு ஆகும்போது அவங்க நடக்கும்போது அந்த இது தெரியறதில்லை அவங்களுக்கு. தே கீப் ஹாப்பிலி வாக்கிங் அண்ட் தே டோன்ட் ஈவன் நோ தட் தே ஹேவ் டெவலப்ட் அன் இஷ்யூ. ஸோ மெனி டைம்ஸ் அவங்க வரும்போதே தே கம் லிட்டில் லேட். விரல்கள் வந்து கருப்பாக தொடங்கிடும், காயங்கள் வந்திருக்கும், அந்த காயங்கள் ஆறாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆகும்போது தான் தே கம் டு மீட் த டாக்டர். ஸோ ஜென்ரலாகவே இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியர் இருக்கும் சார். காலில் லைட்டாக அடிப்பட்டால் கூட ஐயோ இது ஆறாதே, இது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் லீட் பண்ணுவோம். ஐவ் சீன் பீப்புள் ஹூ ஹவ் ஆம்பியூட்டட் தியர் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஆல் இதனால்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தான் கண்டிப்பாக போகுமா? ஏன்னா காலில் புண்ணு வந்தாலே இவ்வளோ இதுதான் அதோடைய இதாக இருக்குமா, எண்ட் ரிசல்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி நீங்கள் ஒரு டாக்டராக கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி அ கிரேட் இது ஃபார் த பேஷண்ட்ஸ் ஆர் தேர். இப்போது பேஷண்ட்ஸ் வித் டயபிட்டிஸ் யூஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் தெம் will develop a foot wound, and almost 15% of them almost lose their limbs. So that is the statistics in the developed countries. இங்கே வந்து அவ்வளோ கிளியரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. பட் ஒன் குட் திங் அபவுட் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா there is a very good social support. இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்க. நிறைய அப்ராடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. சிங்கிள் ஃபேமிலி மீன் அந்தளவு ஃபேமிலியோட இது குறைவாக தான் இருக்கும். ஸோ தே டேக் டைம். அது மாதிரி அவங்க எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஹஸ்பண்டானாலும் ஒய்ஃப்னாலும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. வேலையிலேருந்து ரெஸ்ட் எடுக்கவே முடியறது கிடையாது. இங்கே ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வி ஆர் ஏபிள் டு கிவ் அ பெட்டர் ரிசல்ட். ஏன்னா மெனி டைம்ஸ் காலில் ஒரு காயம் வந்ததுன்னா ரெஸ்ட் பிகம்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு தெம். ஏன்னா பாதத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய காயம் ஒவ்வொரு தடையும் அந்த காயம் வந்து தரையில் படும்போது அந்த ப்ரெஷர்லேயே இட் வில் ஒன்லி வர்சன். ஸோ ஒன்லி இஃப் யூ கிவ் ரெஸ்ட் தட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் நான் கான்வர்சேஷனில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க சம்மரில் வந்து அந்த வெயிலில் நடந்து பல பேருக்கு காலில் பிளிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்குன்ட்டு. ரொம்ப தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. சும்மா மொட்டை மாடியில் துணி காய போடுறதை போய் எடுக்கவே முடியல, அவ்வளோ வெயில், அவ்வளோ சூடு. ஸோ இந்த சம்மரில் ஃபுட் கேர் அப்படின்னா வாட் வில் பி ஆர் மெயின் திங்? நான் சொல்கிறது வந்து எப்பயுமே செருப்பு போடுங்க. சுகர் இருந்ததுன்னா, காலில் நரம்பு பாதிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக சாக்ஸ் போட்டு செருப்பு போட்டு போங்க. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அந்த மொட்டை மாடியில் போயிட்டு வரும்போது ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் அவங்க வீட்டு பால்கனியில் வெயில் வர டைமில் நடந்து போயிட்டு வரும்போது வருது. அது இல்லாமல் கோயிலுக்கு போகும்போது ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு போனால் கூட அந்த டைமில் கோயிலில் நடந்து வரும்போது அதே மாதிரி பிளிஸ்டர்ஸ் வந்துட்டு வராங்க. ஸோ கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா ட்ரை டு கோ இதர் ஏர்லி மார்னிங் ஆர் எண்ட் ஆஃப் த டே. பட் ஏன்னா கல் வந்து அந்த சூடை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டாக போகிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி இஃப் அந்த டெம்பிள் அலோவ் பண்ணுறாங்கன்னா ஒரு சாக்ஸ் போட்டுட்டு போகிறது சேஃப். ஓகே. ஒன்று. ரெண்டாவது, பாதத்துக்கு கீழே வந்து எப்பயுமே இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். காலையில் நைட் 2 வேளை அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கின்னோட குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஸ்கின்னோட குவாலிட்டி பெட்டராக இருக்குதுன்னா இட் வில் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் இந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ. இந்த செருப்பில் வந்து அந்த அக்குபஞ்சர் செருப்பு போடுறது, இந்த மாதிரி ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற ஒரு செருப்பு பயங்கர 10,000லாம் இருக்குது செருப்போட விலை. ஸோ இந்த மாதிரி போடுறது நிஜமாவே டஸ் இட் ஹெல்ப் ஃபார் த ஃபுட்? ஆக்சுவலாக அக்யூபஞ்சர் இஸ் அகெயின் சப்போஸ் டு பி அன் எக்ஸாக்ட் சயின்ஸ். பாதத்தில் இந்த இடத்துல இது பண்ணும்போது இந்த எஃபெக்ட் இருக்கும் அது மாதிரி சொல்கிறது. பட் இந்த செருப்பில் வந்து அங்கங்கே முள்ளாக வச்சுட்டு அக்யூபஞ்சர்னு சொல்கிறது இட்ஸ் ஒன்லி அ கிமிக். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் ப்ரெஷர் இன் வேரியஸ் ஏரியாஸ். We have seen people coming with wounds because of this. அதுதான் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த காலாணிலாம் இருக்குது அப்படின்றப்போ இந்த முள்ளாக இருக்கிறது இஸ் கோன் மோர் வர்ஸ் இன் த கேஸ் தான் இது. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி செருப்பு வாங்கும்போது certain things that they'll have to keep in mind. Yes, that will be a good one now. நீங்கள் செருப்பு கடைக்கு போயிட்டீங்கன்னா they will measure the length மெஷர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியன் ஃபீட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ராட் தேன் த வெஸ்டர்ன் ஃபீட். ஆக்சுவலாக இந்த சைஸிங் இதெல்லாம் வந்து டேட்டா இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த வெஸ்டர்ன் டேட்டா. இந்தியன் டேட்டா இஸ் ஜஸ்ட் கம்மிங் அவுட். I think very soon, in about a few months, we will have Indian data as far as the feet sizes are concerned. So size 8 or 9 on சொல்லும்போது that is only the western data. நீங்கள் லெங்த் மாத்திரம் பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ யூ நீட் டு ஆல்சோ லுக் அட் த விட்த் ஆஃப் த ஃபுட். எக்ஸாக்ட்லி. எனக்கு எல்லா செருப்புலையும் ஃப்ரண்ட் போர்ஷன் யூ கான் ஃபிட் இன் சில செருப்பில். இட் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் as you said. Yeah. அதே மாதிரி உங்கள் ஷூவில் வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷூ ஷுட் அக்காமடேட் த வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபுட். பாதத்தில் அந்த அந்த விரல்களும் பாதமும் ஜாயின் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபுட். அந்த இடம் வந்து ஷூவில் வைடஸ்ட் பார்ட்டில் வரணும். ஸோ அது செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து
யுவர் ஃபுட் ஸ்வெல்ஸ் ஓவர் த டே. இப்போது காலையில் இருக்கிற ஃபுட்டோட சைஸ் ஈவினிங் இருக்கிறது இல்லை. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% இன்க்ரீஸ் இன் வால்யூம் இருக்குது ஃபுட்டோட வால்யூம். ஸோ நீங்கள் ஃபுட்வேர் வாங்குறீங்கன்னா ட்ரை டு கோ இன் த ஈவினிங் வென் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஃபுட் டு பி இன் த மேக்ஸிமம் சைஸ். ஸோ அந்த ஃபுட்வேர் வில் பி பெட்டர். அப்புறம் மெனி டைம்ஸ் நம்ம பார்க்குறோம் வெறும் அந்த சாஃப்டாக இருந்தால் போகிறன்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரைட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்வேர் வந்து கொஞ்சம் ரிஜிடாக இருக்குது. அட்லீஸ்ட் நியூரோபதி இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஜிடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன் ரிஜிடாக இருக்கணும்னா சாஃப்டாக இருந்தால் அப்படியே அமுங்கி போயிடும். ஸோ அந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து டைரெக்டாக பாதத்தை பாதிக்கும். இப்போ செருப்பு இல்லாமல் நடக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இட் ஹேஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபீட். ஸோ கொஞ்சமாவது ரிஜிடாக இருக்கணும். அந்த செருப்பினுடைய வெளிப்பாகம் இருக்கு இல்லையா, அவுட் சோல்னு சொல்லுவோம். சோல் வந்து இட் ஷுட் பி நான் ஸ்லிப்பரி அண்ட் சார்ட் ஆஃப் ரிஜிட், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். பாதம் வந்து செருப்பில் ப்ளேஸ் பண்ணுற இடம், தட் இஸ் கால்ட் அஸ் இன்சோல். இன்சோல் ஹேஸ் டு பி சாஃப்ட், பட் இட் ஷுட் நாட் பி டூ சாஃப்ட். பூ போல் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு யூ நீட் டு லுக் அட் ஃபுட்வேர். அதே மாதிரி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கூட ஒரு 50,000-60,000 saree போட்டிருப்பாங்க. பட் காலில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா செருப்பு போட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் நோபடி cares or bothers the least about. bothered part of the body நினைக்கிறேன் கால். So it carries you around. நீங்கள் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 4 times the diameter of the earth you walk. So that is the distance we walk in our lifetime. அவ்வளோ தூரம் நம்மளை தாங்குகிற பாதத்தை நம்ம மதிக்கிறதே கிடையாது. எதுனாலும் சொல்லுவோம்ல, செருப்பால் அடிப்பேன், அதுக்கு தான் we think about or we use the feet. ஓகே, பட் திஸ் டிப் கண்டிப்பாக நிறைய பேரை வந்து பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அதர் திங் ஃபுட் அப்படின்னோடனே கால் நகம், அதை சுற்றியுமே பல பிரச்சனைகள் வருது சார். கால் நகத்தில் வீக்கம் ஏற்படுது, அழுக்குனால அதில் இன்னொரு பிரச்சனை வருது. ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் இந்த டோ நெயில்ஸில் வர்றது? நெயில்ஸில் வந்து வயதாக இந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக தொடங்கிடும். வி கால் இட் அஸ் டிஸ்ட்ராஃபிக் நெயில்ஸ். செகண்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகத்தை நல்லா உள்ளே போய் கட் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி உள்ளே போய் கட் பண்ணும்போது சில எட்ஜஸ் வந்து ரொம்ப கூராக இருக்கும். ஏன்னா வி டோன்ட் யூஸ்வலி ஃபைல் அவர் நெயில்ஸ். ஃபைல் பண்ணாதனால அந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது சம்திங் லைக் கத்தி மாதிரி கிடக்கும். அது நெயில் க்ரோ ஆக தட் க்ரோஸ் இன்டு த டிஷ்யூ, சதைக்குள்ளேயே வளர்ந்துடும். ஸோ இட்ஸ் கால்ட் இன்க்ரோ இன் டோ நெயில். ஸோ நீங்கள் நெயில்ஸ் கட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த நெயில்ஸ்னுடைய அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப டீப்பாக போய் கட் பண்ணாதீங்க. ட்ரை டு கட் யுவர் நெயில்ஸ் ஸ்ட்ரைட். அப்புறம் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணுறதும் ஒரு டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் தான் ஃபைல் பண்ணணும். டோன்ட் டூ இட் லைக் திஸ். இப்படி பண்ணும்போது நெயிலை லிஃப்ட் பண்ணிவிடும் அது. அதே மாதிரி நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுறீங்கல்ல, அது விரல்கள் மேலேயும் அப்ளை பண்ணுங்கள். நாட் பிட்வீன் த டோஸ். பிட்வீன் த டோஸ் அப்ளை பண்ணால் அந்த இன்டர்ட்ரைகோ இல்லை சேத்துப்புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுது. அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபங்கல் நெயில் ப்ராப்ளம். நெயில்லாம் கருப்பாக மாறிடும்ல, கலர் மாறிடும். ஆனிகோமைகோசிஸ், சில பேருக்கு கருப்பு, சில பேருக்கு வெள்ளை, சில பேருக்கு எல்லோ. சார் இன்னொன்று, இந்த எல்லோ நீங்கள் ஒயிட் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது, மேலே ஒரு ட்ராப் மாதிரிலாம் சில பேருக்கு நகத்தில் ஒன்று இருக்கும்ல, ஊர்லலாம் வந்து இந்த வேற ஒரு கதைலாம் அதுக்கு சொல்லுவாங்க. அது வாட் இஸ் இட்? இஸ் இட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆர் அதுவும் ஒரு சில டைமில் வந்து இட் சஜஸ்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவில் காமன். நிறைய பேருக்கு அந்த வயிற்றில் இந்த புழு ஹூக்வாம் இன்ஃபெஸ்டேஷன் அது மாதிரி இருக்கும்போதும் that can happen. That is not related to any fungal இது இல்லை. ஓகே done. So as you said, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த nail discoloration. So it can be a fungal nail. So fungal nailனா most of the time we just send the nail clippings for a test. பார்த்தவெல்லாம் தெரிஞ்சிடும் ஃபங்கஸ் இதுன்ட்டு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இஸ் pretty easy. Some very low dose medicines available. அது போட்டாலே ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ புதுசாக வரக்கூடிய நெயில் ஹெல்த்தியாக வரும். ஸோ டாக்டர், இதை தாண்டி இப்போதைக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுற இன்னொரு டிசீஸ், பெருசாக அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும் டாக்டர்? There is something called as charco foot. It's also called as neuroarthropathy.
நியூரோ ஆஸ்டியோ ஆர்த்ரோபதி. ஸோ காமனாக வரக்கூடியது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில். வி ஆல்சோ see this in patients who consume too much of alcohol அடிக்ஷனில் இருக்கவங்க. தேர்ட் காமன் வந்து B12 டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கும் அது வரும். In addition to affecting your nerves and eyes and this thing, the diabetes also affects your ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் அண்ட் போன்ஸ். ஸோ இந்த சார்கோ நியூரோ ஆர்த்ரோபதி வரவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நர்வ்ஸ் வில் பி அஃபெக்டட். அப்புறம் அவங்க நட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அவங்க பாதம் வீங்கி போயிருக்கும். வீங்கி போயிட்டு பட் அந்த வீங்கி போன பாதத்தோடையே அவங்க நடப்பாங்க. ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருந்ததுன்னா தட் பாதம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரேஷன் வந்துடும். அது இல்லாமல் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த பாதத்தையும் அந்த பாதத்தையும் நீங்கள் டெம்பரேச்சர் தொட்டு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி வெரி வெரி ஹாட். ஸோ அந்த ஸ்டேஜில் யூ ஷுட் ஸ்டாப் வாக்கிங், யூ ஷுட் மீட் யுவர் டாக்டர். ஐடியலாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். மெனி டைம்ஸ் தே ஹாவ் அ ஃப்ராக்சர் வித்தின் தேர் ஃபீட். ஸோ அந்த ஃப்ராக்சர் கவனிக்காமல் அவங்க பாட்டில் நடந்துகிட்டே இருப்பாங்க. நார்மலாக போன் உடையுதுன்னா பயங்கர வலி இருக்கும். பட் இவங்களுக்கு சுத்தமாக வலியே இருக்காது. ஸோ வலி இல்லாததுனால தே திங்க் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அண்ட் தே கீப் வாக்கிங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருந்து அதை கவனிக்காமல் தே கம் டு அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ஈவன் லூசிங் தேர் லிம்ஸ். பட் ஆல் திஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பியூட்டிஃபுல்லி. அதே மாதிரி வந்தாலும் இட் கேன் பி மேனேஜ்ட் நைஸ்லி. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு டெல் யூ. சார், இப்போது ஒவ்வொரு ஏஜ்லேயுமே ஒவ்வொரு செக்கப் வந்து கண்டிப்பாக பண்ணிடணும். பிபிக்கு இந்த ஏஜில் பண்ணிவிடுங்க, யூ ஸ்டார்ட் யுவர் டயபெட்டிஸ் டெஸ்ட்லாம் சொல்லிடுவாங்கல்ல. இப்போ ஃபுட்டுக்கு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணோம், இந்த ஏஜில் இட் வில் பி வெரி அப்ராப்ரியேட். நீங்கள் ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் யூ ஜஸ்ட் கோ கன்சல்ட்னா வாட் வில் பி தி அப்ராப்ரியேட் ஏஜ்? ஐடியலாக 40s வந்ததுனாலே பெட்டர் டு ஜஸ்ட் ஹேவ் அ பேசிக் செக்அப் ஆஃப் த ஃபீட். ஸோ ஃபுட் பற்றி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்திருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் டாக்டர். தேங்க்யூ. You have asked very relevant questions and hope this helps the audience. Thank you. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.